ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோம்மேடான ஒரு மெடிசன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, வேப்பந்தழை இருக்கு இல்லையா, வேப்பந்தழைகள் அதை ஃப்ரெஷ்ஷாக நல்லா பறிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன் வாஷ் பண்ணணுன்னா அதில் பூச்சிகள் ஏதாவது கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் அம்மி இருக்கு இல்லையா, அம்மியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ தண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் நல்லா அரைக்க முடியும். அதோட லைட்டாக கொஞ்சம் மஞ்சள், குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் நம்ம போடக்கூடாது, விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, நேச்சுரலான மஞ்சள் நம்ம போட்டு, நேச்சுரலான விரலி மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்குவாங்க. அரைச்சிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையிலையும் ஈவினிங்கும், ஓகேங்களா, 2 நேரம், மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் நல்லா ஹாட் வாட்டரில் ஃப்ரெஷ்ஷப்பாக குளிச்சுட்டு இதை நல்லா உடம்புல தேய்ச்சிக்கோங்க. இது தேய்ச்ச உடனே பார்த்திங்கன்னா வித்தின் 1 or 2 மினிட்ஸ்லேயே நல்லா ட்ரை ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் இதை காய வைக்கணும் அவசியம் கிடையாது, உடனே நம்ம ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடனே டக்குன்னு அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் சரியாக போயிடும். பட் ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப்பு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோம்மேடாக அதுவும் நேச்சுரலான ஒரு மெடிசன் அப்படின்றதுனால டக்குன்னு நல்லாவே கேட்கும். இப்போ ஏதாவது இந்த அம்மையெல்லாம் வருது இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, எப்படின்னா நெறி கட்டிட்டு வரும்ல, 2 கன்னத்துக்கும் கீழே நெறி கட்டிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா முதல்ல நீங்கள் ஒரு 2-3 டேஸ்க்கு கம்பல்சரி இந்த மாதிரி வேப்பந்தழையை அரைச்சி அவங்களுக்கு நல்லா பூசி விடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஹெவியாக ஃபீவர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு உடனே நீங்கள் டாக்டரை பாருங்கள். டாக்டரை பார்த்துட்டு அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியான ஃபீவர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் அதோடு சேர்த்து நம்ம ஹோம்மேடான இந்த மெடிசனையும் தினமுமே அவங்களுக்கு அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உடனே டக்குன்னு சரியாக போயிடும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு கவர்லேயோ அல்லது ஒரு பவுல்லையோ போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா சாலிடாக 1 வீக் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கல்லில் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சமாக அப்படியே எடுத்து ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கவங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். எமர்ஜென்சிக்கு போகிறது ஓகே, பட் நம்ம எதுக்கு எடுத்தாலுமே போயிடுறோம் பயந்துட்டு. ஸோ ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறப்ப நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏகப்பட்ட அமௌண்ட் நம்ம செலவு பண்ணிகிட்ருப்போம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதை வந்துட்டு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம், பட் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த 99% கண்டிப்பாக உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்.
அதையும் தாண்டி முடியாத பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போகலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் அலர்ஜிஸ்க்கு எது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் சேராதோ ஒத்துக்காதோ அதெல்லாம் நீங்கள் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களும் நமக்கு ஸ்கின் அலர்ஜிஸை அதிகப்படுத்தக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்டரே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய இந்த ஹோம்மேடான வேப்பமிலை மஞ்சளுடைய கலவை மருந்து. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்மளோட சேனலில் இன்னும் அதிகமாக ரொம்ப யூசேஜான கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். நம்மளுடைய பாடியும் மைண்டும் ஹெல்த்தியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்னுமே கூட நல்லா மைய அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் அந்த பக்கம் போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வரதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக அரைச்சிட்டு போயிடலான்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். நீங்கள் இன்னுமே கூட நல்லா மைய அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வேப்ப இலையை விட ஒரு எஃபெக்டிவான மெடிசன் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக சொல்ல முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு சின்ன ட்ரை தான். சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்னவங்களை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கன்னத்துக்கு கீழே நெறி கட்டிட்டு வரும் இல்லைங்களா, அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகவே பரவிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க முதல் ஸ்டெப்பு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு சாலிடாக இதை அப்ளை பண்ணுங்கள். உடனே அந்த வீக்கம்லாம் குறைஞ்சிடும், சீக்கிரமே சரியாயிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.